வணக்கம் நேயர்களே. இந்த இலை வந்து கற்பூரவள்ளி இலை. இது எல்லாருக்கும் தெரியும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது என்ன பண்ணுவீங்கன்னா, கிள்ளி சாறு எடுத்து குழந்தைக்கு ஊற்றுவீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும். சளியை போக்கக்கூடியது கற்பூரவள்ளின்றது எல்லாருக்கும். இதுக்கும் மேலே இது என்னென்ன நன்மை தருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலம். இது என்ன பண்ணுவாங்க, சில பேர் வீட்டு வாசலில் நட்டு வச்சுருப்பாங்க. இது என்ன, வெயில் காலத்தில் நல்லா வளரும். இதுக்கு வந்து பராமரிப்பே தேவையில்லை. இது என்ன பண்ணணும், சும்மா இப்படி கிள்ளி நட்டு வச்சாலே அது வளரும். நல்லா வளரும், படர்ந்து வளரும். கிள்ளி 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 நட்டு வச்சு அங்கங்கே வரலாம், நல்லா வளரும். இது வந்து வெளிநாட்டில் கூட, அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, மலேசியா இந்த மாதிரி ஊர்லெலாம் கூட இது மருந்தாகவும் பயன்படுது, உணவாகவும் பயன்படுது. உணவுலையும் சேர்த்துக்கிறாங்க, மருந்துலையும் சேர்த்துக்கிறாங்க. இதனுடைய குணம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான தன்மை வாய்ந்தது. அது என்னன்னு பார்க்கலாம். என்னென்னா, இது வீட்டு வாசல்லையே நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்கும். மன உளைச்சல், மன பிரச்சனைங்க, ரொம்ப நிம்மதி இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, தூக்கமே வரலன்னுவாங்க. அவங்க வீட்டு வாசலில் இது இருக்கும். ஆனால் இது அவங்கள பார்த்து சிரிக்கும். ஏன்னா, நம்மளை வச்சுக்கின்னு இவங்க வந்து மன உளைச்சலாக இருக்குது, தூக்கம் இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து இது சிரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா, இது அந்த அளவுக்கு. இது என்ன பண்ணோம், ஒரு 2 இலையை கிள்ளி ஒரு கிளாஸ் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்ட்டு நைட்டில் அதை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். அந்த மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி காலையில் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. இதுக்கு ஒரு நல்ல மருந்து இது. இதை வந்து எல்லாருமே குடிக்கலாம். இதனால் எந்த விதமான இல்லை. இப்போ பனிக்காலம் நிறைய வந்துடுச்சு. சளி, இழுப்பு, என்ன சொல்கிறது, மூக்கடைப்பு, இது மாதிரிலாம் வந்து ரொம்ப சுவாச பிரச்சனை. அதாவது வெளியில் போயிட்டு வராங்க, தூசு, டஸ்ட் அலர்ஜி சில பேருக்கு வந்துடும். தூசு பட்டாலே வந்து அப்படியே தும்பிக்கினே இருப்பாங்க, மூக்கெல்லாம் செவந்து போயிடும், தும்புவாங்க, அவங்களுக்கு ஒன்றுமே முடியாது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இதை வந்து ஒரு 2 இலைய கிள்ளி போட்டு ஆவி பிடிக்கலாம். தண்ணியில் போட்டு ஆவி பிடிச்சா மூக்கடைப்பு குணமாகும். இது 2 இலைய நீங்கள் சும்மாவே வெறும் வாயில் மென்று சாப்பிட்டாலே அந்த மூக்கடைப்பு, அந்த சளி கட்டியாக சளி வெளியேறும். ஒரே நாள் ஆகாது, 2 நாள் டைம் எடுக்கும். 3ஆவது நாள் சளி கட்டியாக வெளியே வந்துடும். அந்த அளவு இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு இது வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. அது ஒன்றுத்துக்கு தான் மட்டும் இல்லை. இதை வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் வளர்க்கணும். இதை வந்து வளர்க்காம விடக்கூடாது. எல்லா வீட்லேயும் இது இருக்கிறது ரொம்ப நல்லது. மன அழுத்தம், அதே போல் இது என்னன்னா, எல்லா நாட்டில் இந்த தோல் நோய் இருக்குது பார்த்திங்களா, உடம்புலலாம் தோல் நோய் வரும். அதாவது அப்படியே படையாக இருக்கும். சூரியாசு வந்து பயங்கரமான ஒரு தோல் தடிமன், நமைச்சல், ஒரே அரிப்பு, படை, இது மாதிரி இருக்கும்போது இந்த இலையினுடைய சாறை கிள்ளி நீங்கள் அது மேலே போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். தீப்புண்ணு பட்டுருச்சுன்னா கூட இந்த இலையை கொஞ்சம் கசக்கி அந்த தீப்புண்ணு மேலே தடவி வர உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த எரிச்சல் அடங்கும், இதுவாக இருக்கும். தலையில் பொடுகு இருந்ததுன்னா இதில் 2 இலைய நல்லா அரைச்சி, 2 இல்லை 4 கூட சரி, நல்லா போட்டு மைய அரைச்சி தலையில் தடவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா அந்த பொடுகு தொல்லையும் ஒழியும். இந்த மாதிரி இந்த தோல் நோய்க்கான ஒரு நல்ல பராமரிப்பு இது வந்து நல்ல பராமரிப்பாக இருக்குது. இதே போல் இந்த மூட்டு வலி வரும் சில பேருக்கு, கால் மூட்டு வலி, முடக்கருத்தான், அந்த முடக்குவாதம், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதில் வந்து எத்தோனாலிக் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் அடங்கியிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த மூட்டு வலி பிரச்சனையும் அவங்க என்ன பண்ணணும், இதே போல் 2 இலைய கிள்ளி ரசமோ இல்லை சூப்போ வச்சு குடிச்சிட்டே வந்தாங்கன்னா இந்த மூட்டு வலி, இந்த முடக்குவாதம் இதெல்லாம் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆய்வில் தான் சொல்லுது இந்த மாதிரி இது உதவுது, நல்லா செய்யுதுன்னு. இன்னொன்று என்னென்னா, சிறுநீரகத்தில் நிறைய பேருக்கு கல் இருக்கும். இந்த கல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரே இடுப்பு வலி வரும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கல் டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அவங்க மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. சில பேர் ஆப்ரேஷன் வரைக்கும் போகும். இந்த சிறு சிறு கல்லுங்கள்லாம் இருக்கும்போது இடுப்பு வலி இதெல்லாம் இருக்கும். இந்த கல் இருக்கிறவங்க இந்த இலைய தண்ணியில் குடிச்சினே வந்தால் இது வந்து சிறுநீரை வந்து பெருக்கி அந்த கல்லை வந்து வெளியேற்றும். அதுக்கு வந்து இது நல்ல உபயோகமானதாக இருக்குது. அதே போல் சிறுநீர் வரல, சில பேருக்கு எரிச்சல், கடுப்பு இருக்கும், பாத்ரூமே வரலப்பா அப்படின்வாங்க.
அவங்க இந்த இலையை கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரை போட்டு குடிக்கலாம், இல்லை தேன் போட்டு கலந்து குடிக்கலாம். அது மாதிரி குடித்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த சிறுநீர் எரிச்சல் அடங்கி சிறுநீர் பெருக்கெடுத்து நல்லா ஓடும், நல்லா இதுவாகும். அதிலே கல்லுனாலும் வெளியேறிடும். அதுக்காகவும் இந்த சிறுநீரக பிரச்சனைக்கும் இது நல்லா உதவும். இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, மாதவிடாய் காலத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அவங்களுக்கு வரும்போது பயங்கரமான இடுப்பு வலி, வயிற்று வலி, அவஸ்தைப்பட்டு எப்படாப்பா அப்படின்ட்டு ஒரு மன உளைச்சலில் வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க மாதவிடாய் வரத்துக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னையே இந்த இலைய அவங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாங்க குடிச்சிட்டே வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வயிற்று வலி இல்லாமல் ரொம்ப சாதாரணமான ஒரு இதில் வந்துடும். இந்த பெண்கள் வந்து தாய்ப்பால் கூட சில பேருக்கு நிறைய இருக்காது. அவங்களும் இந்த 2 இலையை கொதிக்க வச்சு குடிக்கிறோம், அவங்களுக்கும் தாய்ப்பால் பெருக வாய்ப்பு இருக்குது. நல்லா இது வரும். கொசு இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் எங்கே பார்த்தாலும் கொசு கடி. ஆனால் இந்த செடி சுற்றி நம்ம வச்சுக்கினோம்னா கொசு தாக்கத்துலேருந்து விடுபடலாம். அப்படியே கொசு இருந்துன்னு வச்சுங்க, ஒரு இலை சாறு எடுத்து உடம்பு மூஞ்சி கிஞ்சி எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சிக்கின்னு உட்காந்து படுத்துக்கினோம்னா கொசு நம்மக்கிட்ட வரவே வராது. இது வந்து கொஞ்சம் தேய்ச்சா கூட இந்த முகத்தில் பருக்கள்லாம் இருக்கும், பருக்கள் அது கூட நல்லாயிடும். பருக்கள் மேலே நீங்கள் தடைக்கினே இந்த இலை சாறு அந்த அளவுக்கு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இலை. இது வந்து நம்ம வீட்டில் நம்ம எல்லாருமே இதை அனாவசியமாக புறக்கணிச்சிட்டு போயினே இருக்கோம். இப்போ நவீன காலமாகிடுச்சு, எடுத்தோன்னே டாக்டர் அவ்வளோதான், உடனே அவர் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் கூட. இதுவும் ஆன்டிபயோட்டிக் நிறைய இருக்குது இதில் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்குது. சுவாச பிரச்சனையிலேருந்து இப்போ செரிமானம், வயிறு நம்ம சாப்பிட்றோம் செரிக்கலை, அப்படியே வயிறு கடாமுடான்னு இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது, வயிற்று வலி எடுத்து பேதியாகுது. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கும்போது ஒரு 2 இலைய மோரில் அரைச்சிட்டு மோரில் போட்டு குடிச்சிங்கன்னா அந்த பேதி நின்றுடும். செரிமான பிரச்சனைங்க, குடலில் இருக்கிற புண்ணுங்க இதெல்லாம் ஆறி அதுக்கு நல்ல உதவியாக இது இருக்குது இந்த இலையை. அதுக்கடுத்து என்னடான்னா செரிமானம் தான் இல்லாத வாயு, சில பேருக்கு சாப்பிட்டவுடனே வாயு வயிற்றில் தங்கும், ஏப்பம் வரும், அப்படியே எத்துக்கழிச்சின்னு வரும், அவங்க தொண்டையிலே அப்படியே வெளியே எத்துன்னு போடுவாங்க, வயிறு பொம்முன்னு உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரசம் வைக்கும்போது இந்த இலையை கொத்தமல்லிக்கு பதிலாக இதை கிள்ளி அதில் போட்டுடலாம். அந்த ரசத்தில் போட்டுட்டு அதை தூக்கி போட்டு சாப்பிட்டுக்கலாம். எடுத்து வச்சு அது நல்லா அதுலேயே இந்த ரசத்துலேயே சூட்லேயே இதுவாகிடும். அது மாதிரி சாப்பிட்டிங்கன்னா இந்த வாயு தொல்லை நீங்கிடும். எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மருத்துவ உள்ள கீரையை நம்ம வந்து கண்டுக்காமையே போகிறோம். இந்த கீரையை ஒவ்வொரு வீட்லேயும் இந்த கட்டாயம் இருக்கணும். நிறைய வளர்ந்துச்சுன்னு பிடிக்க போட்டால் கூட யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க, அது கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் சில பேர் எப்பாச்சும் ஒரு நாளைக்கு குழந்தைலாம் தேடிட்டு வருவாங்க. இந்த கீரை இருக்கா ஊற்றுறோம், இதை ஊற்றுனா நல்லாயிடும் அந்த குழந்தைக்கு சளி. இல்லை பெரியவங்களுக்கு அலர்ஜி வந்துடும். சில பேர் அப்படியே தும்பிக்கினே இருப்பாங்க, சைனஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தும்பல், மூக்கடைப்பு, சளி அந்த மாதிரி ஒரு தொல்லை வரும். சளி இருக்கிறவங்க கூட காலையில் சும்மாவே ஒன்றுமே இருக்காது, இது காரல்கள் எதுவும் இருக்காது, சல்லுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். இதை ஒரு 2 இலையை போட்டு நீங்கள் மென்று சாப்பிட்டே போயிடலாம். போனீங்கன்னா அந்த சளி தொந்தரவுலேருந்து விடுபடலாம். சளி வந்து கதையாக வெளியே வந்துடும். இதோட கூட குப்பைமேனி இலை, துளசி இலையும் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை துளசியும் இதுவும் கூட சேர்த்து சாப்பிட்லாம். அந்த சளி தொலையிலேருந்து மாத்திரை மருந்து தேவையில்லை, அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி சளிக்கு இது ரொம்ப நல்லது. இதில் வந்து கொஞ்சம் ஒரு 10 இலையை கிள்ளி போட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா இந்த மூக்கு அடைச்சின்னு பாவம் ரொம்ப தொல்லைப்படுற அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும். இதில் சில பேர் வந்து நீலகிரி தைலம் இந்த கேப்சூல் வாங்கி போட்டு அதை செய்வாங்க. சில பேர் வந்து நீலகிரி இலையே போட்டு பண்ணுவாங்க. இப்போல்லாம் கடையில் விற்கிது, இது கேட்டால் ஆவி பிடிக்கிறது கேட்டால் ஒரு பச்சை கலரில் அவ்வளோ டியூப் குத்துரும், அதை போட்டு குடிக்கிறதால எந்த விதமான லாபம் கிடையாது. நம்ம அந்த சுத்தடி தான் வெளியே வருது. அப்போல்லாம் எப்படி தெரியுமா பிடிப்பாங்க, 3 கல் எடுத்துகிட்டு வருவாங்க, எடுத்துகிட்டு வந்து அடுப்பில், இப்போ கூட கேஸில் கூட வைக்கலாம், பிரச்சனை இல்லை, வச்சுட்டு அது நல்லா காயணும். தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு கொஞ்சம் இந்த இலை, நொச்சிலி இலை, தைல இலை இதெல்லாம் போடலாம். போட்டுட்டு கீழே அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த ஆவி பிடிக்கிறதுக்கு பெட்ஷீட் ஒன்று போத்திட்டு ஒவ்வொரு கல் சூடு ஏறணும்னா எடுத்து அதில் போட்டிங்கன்னா அப்படியே கொதிக்காது. அதில் வந்து நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த இதுவெல்லாம் வெளியேறிடும். நச்சுத்தன்மையை அழிக்கக்கூடிய இது
நச்சுத்தன்மை நம்ம உடம்புல குடலில் இருக்க கழிவுகளில் என்ன நச்சுத்தன்மை, இது ஒரு ஆன்டிபயோட்டிக். வைரஸ்ஸு, பாக்டீரியா இது மாதிரி ஒரு பெரிய இதுவெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. நிறைய பேருக்கு இதனுடைய குணம் தெரியாது. எல்லாம் சளிக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இது நச்சுத்தன்மையை வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் இதை மாதிரி எங்கே கிடைச்சாலும் சரி வாங்கிட்டு வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நட்டு வைங்க. இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு, இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போட்டுக்கினே வாங்க. இதில் நான் கொடுத்த இதில் உங்களுக்கு எது எது செட் ஆகும் நினைக்கலோ அதெல்லாம் ஒன்றுமே இதில் எதுவுமே இல்லை. தாராளமாக சாப்பிட்லாம், தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து எந்த இதுவும் இல்லை. குடிச்சிட்டு பார்த்துட்டு சரியாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணி விடுங்க. 4 பேர் தெரிஞ்சுக்குவாங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.